அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. அதிர்ச்சி. நாளை தினம் பங்கு சந்தையில் ட்ரேட் செய்ய முடியாதா அப்படிங்கிறது தான். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மதுவுக்கு அடிமையானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மது குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அதுபோல் தொடர்ச்சியாக ஆப்ஷன் ஆர் மார்க்கெட், அதாவது மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கடின காலம் அப்படின்னு சொல்லலாம் நாளை தினம். ஏனென்றால் நாளை தினம் பங்கு சந்தை விடுமுறை. நம்மளுக்கு ஹோலி பண்டிகை முன்னிட்டு நாளை தினம் நம்மளுக்கு பங்கு சந்தை விடுமுறை. அதனால் தொடர்ச்சியாக யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கடின காலம். எப்படி மதுவுக்கு அடிமையானவங்க மது குடிக்க முடியலையோ அவங்களுக்கு கை நடுங்குமோ அதுபோல் ட்ரேட் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணாமல் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதுதான் அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல் நம்மளுடைய காணொலியில் கண்டிப்பாக சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பதிவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதனை எதிர்பார்த்து யாரெல்லாம் நம்ம காணொலியை பார்க்கிறீர்களோ உங்களுடைய நேரத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அது சேமித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அவர்களுக்குண்டான தகவலை கொடுக்கிறோம். நம்மளுக்கு மார்க்கெட் நேற்றுனா கடந்த வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஏறுமுகமாக இருந்தது. அடுத்து ஒரு ஏறுமுகமாக நல்லா இந்த ஏறுமுகம் அதே மாதிரி தொடர்ச்சி ஆகணும்னா அதற்கு 70% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஒரு 10 to 15% ஒன்று நல்லா ஏறலாம், இல்லைன்னா இறங்கலாம். முடிந்தளவு இந்த 70% சைடுவே மார்க்கெட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது. யாரெல்லாம் கவனித்தீர்களோ அவங்கள ஒரு ஃபீட்பேக்காக கொடுங்க. சந்தையை பார்த்திங்கன்னா இன்றைய ஆரம்பமானது நேற்றைய ஹைக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இன்றைக்கி ஆரம்பமாயிருக்கு. லோவே, அதாவது இன்றைய லோவே எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காலையிலேயே தெரியும். அப்போது நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, இந்த மாதிரி மூன்றும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன வாய்ப்பாக அமையலாம் அப்படின்னு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைய சந்தையோட குறிப்பு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே அமைந்தது. என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்து சேமித்து கொள்ளிருந்தால் இன்றைய தினம் காலையிலேயே உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிந்திருக்கும். அப்போது இன்றைக்கி சந்தை ஆரம்பமானதுலேருந்து ஓப்பன்லேருந்து வெறும் 9 புள்ளிகள் தான். அப்போது ஒரு நாளைக்கு 100 புள்ளிகள் டு 130 புள்ளி வேணும். 100 புள்ளி மினிமம் குறைந்தபட்சம் 100 புள்ளிகளை டச் பண்ணாலே மீதி 91 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே கிட்டத்தட்ட 119 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவே ஒரு இது வேறு எந்த இதுவும் வேண்டாம், இந்த சின்ன லாஜிக் மட்டுமே நம்மளுக்கு போதும். இந்த லாஜிக் தெரிஞ்சாலே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஆனது ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. அட்டவணை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கிள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க 17,700 புட் 17,800 கால். இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 80 ரூபாய் வரும். அப்போது 17,880 17,620 இந்த ஒரு முக்கிய ரேஞ்சாக இருக்கும். 17,620 17,880 வரை ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். ஓகே, அடுத்து இது ஒரு ஸ்ட்ராடல் 17,700 கால் 700 புட் அப்படிங்கிற ஸ்ட்ராடல். மார்க்கெட் 17,700 தான் முடிஞ்சிருக்கு. இதனுடைய ப்ரீமியம் 123 ரூபா. அப்போது 17,580 இருந்து 17,820க்குள் ஒரு ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய வாய்ப்பு 17,700 மையமாக வைத்து நடைபெற போகிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்தது இந்த மந்த்லி கான்ட்ராக்ட், இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,000 கால் 17,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 17,750 ஒரு மையமாக இருக்க போகுது. ஆகப்போ 17,600 17,800 17,700 17,800 கால். அப்போ ஸ்ட்ரேடல் இங்கே 17,800 கால் அண்ட் 800 புட், நம்மளுக்கு 17,700 கால் 700 புட்டு நடந்திருக்கு.
இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சந்தை 17,500 18,000க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. நாளைய வர்த்தகம், நாளை வர்த்தகம் கிடையாது, அடுத்த வர்த்தகம் எப்போ இருக்கிறதோ அந்த அடுத்த வர்த்தகம் நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்கக்கூடாது. முக்கியமாக நெகட்டிவில் இருக்கவே கூடாது. இருந்தால் கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனால் நீண்ட நேரம் நெகட்டிவில் இருந்தால் அது சந்தையோட இறங்கு முகத்திற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய நுழைவாயிலாக அமையும், என்ட்ரியாக அமையும். இதில் மந்த நிலை, அப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறது இதில் இல்லை. அப்போது பொதுவாக மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்டு சப்ளையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது வழியே நியூஸ் பேஸுக்காக ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இல்லை அப்படிங்கிறது மீண்டும் நினைவூட்டலாக அமைகிறது. இப்போ சந்தையோட நிஃப்டியோட குறிகளினா 17,647 17,770, வைட் ரேஞ்ச் 17,577 17,823. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,737 17,770 17,828. சப்போர்ட் லெவல் 17,687 17,647 17,578 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய ஆரம்பம் 41,418, ஹை பார்த்தீங்கன்னா 41,671, லோ பார்த்தீங்கன்னா 41,259. ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே லோ அமையும்படி தான் மார்க்கெட் இருந்திருக்கு. மார்க்கெட்டோட ஹைக்கு லோவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 400 புள்ளிகளோட ரேஞ்ச், இவங்களது குறைந்தபட்சம் ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கணும், அது நடைபெற்று விட்டது. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இதுதான். 0.24% பேங்க் நிஃப்டியோட பாசிட்டிவ். ஆனால் நிஃப்டியோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.67. இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் உங்களுக்கு 10:11 மணிக்கு மேலேயே அது அமைந்து விட்டது. அப்போவே உங்களுக்கு அதனுடைய ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கொண்டாந்து பிரீமியத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 41,500 கால் அண்டு புட்டோட மையமாக வைத்து சந்தை நடைபெறப் போகிறது. இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 450 ரூபாய், 150 எடுத்துக்கிட்டால் 400 ரூபா ப்ரீமியம் வரலாம். அப்போ 400 ரூபா ப்ரீமியம்னா 41,100 அப்படிங்கிற இடத்துல இருந்து 41,100 அப்படிங்கிற இடத்துல இருந்து 41,900க்குள் சந்தை இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருளாக அமைகிறது. அடுத்தது மந்த்லி கான்ட்ராக்ட்லேயும் 41,500 கால் அண்டு புட், அடுத்து 42,000 கால் 41,000 புட் அப்படி இருக்கிறது. அப்போ சந்தை வந்துட்டு 41,500 மையமாக வைத்து 41,000 42,000க்குள்ளே இருக்க விருப்பப்படுகிறார்கள் இந்த மந்த்லி கான்ட்ராக்டே. அப்போ 41,000 42,000க்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு ஒரு கடின காலமாக அமைப்போகிறது. இதில் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இருந்தாலும் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இல்லை. பேங்க் நிஃப்டியோட குறிகளை 41,237 41,638, வைட் ரேஞ்ச் 41,099 to 41,900. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,445 41,538 41,638. சப்போர்ட் லெவல் 41,237 41,142 40,927 இருக்கும். அப்போது நிஃப்டிக்கு 17,700 அப்படிங்கிறது ஒரு மையம். அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு 41,500 41,400 அப்படிங்கிறது ஒரு மையமாக இருக்க போகிறது. இது நல்ல ஒரு சந்தைக்கு வந்து இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்க போகிறது. ஆனால் இம்ப்ளைடு வாலிடிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட ரேஞ்ச் சுருக்கம் ஏற்பட 80% வாய்ப்பு இருக்குது. 20% சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் எப்போவுமே சந்தையில் வந்து இது மட்டும்தான் நடக்கும்னு நம்ம எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதுமே இரண்டுக்குமே வாய்ப்புகள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது 80க்கு 20 70க்கு 30 அப்படின்ட்டு பிரித்து சொல்வதற்கு காரணமே இதனால்தான். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினத்தில் கால் செல்லர்ஸுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்தது. ஒரு ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பை விட ஆப்ஷன் செல்லர் அதுவும் கால் செல்லருக்கு உண்டான வாய்ப்பு தான் மிக வாய்ப்பாக இருந்தது. அப்படிங்கிறது இன்றைக்கி யாரெல்லாம் மார்க்கெட்டை நல்லா ஆராய்ச்சி செஞ்சார்களோ அவர்களுக்கு உண்டான ஒரு விடை இதுவாகத்தான் இருக்கும். இதற்குண்டான நம்ம கட்டண பயிற்சி மார்ச் 10ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம். நம்மளுடைய வகுப்பில்
ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுவது போல் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும். இதில் பேசிக் அடிப்படையாக சந்தையோட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதற்குண்டான அனைத்து கணக்கீடுகளும் உங்களுக்கு கண்ணில் பார்த்ததுமே எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். அதனால் கட்டண பயிற்சியில் பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே சுய ஆய்வு செஞ்சாலே போதும். அதற்குண்டான அனைத்து வீடியோ பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பதிவை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கட்டண பயிற்சியின் முக்கிய நோக்கமாக இருக்குமோ ஒழிய, நீங்களே இதை தினம் தினம் நீங்கள் சுய ஆய்வு செய்தாலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கட்டண பயிற்சியில் பங்கேற்க வேண்டிய இடம் இருக்காது. ஆனால் காலங்கள் சேமிக்க முடியாமல் நாங்கள் விரைவாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கட்டண பயிற்சியில் பங்கேற்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிப்புல், மோதிலால், அப்ஸ்டாக்ஸ், எஸ்பிரஸோ நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். அது கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.